ஒரு குயினாவும் இருங்க. நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாதுல்ல. என் பவர் என்னன்னு நான் உங்களுக்கு காமிக்கேன். யாரமா சொல்றீங்க? நீங்க கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. ஏமா இப்ப அந்த சேலை கொடுத்தா என்ன தப்பு? என்ன நீங்க திரும்ப திரும்ப தப்பா பேசுறீங்க பாத்துக்கிடுங்க. வர மரியாதை கிட்டறோம். ஆளும் மண்டையும் கழுத்துல கிட்டி இருக்கிற டையும் ஏதோ ஹோட்டல் வேலையில சர்வரா இருக்கறவன் போல இங்க வந்து நம்ம உயிரை எடுக்கான். ஏக்கா யாங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? கொஞ்சம் பொறுமையா பேசுங்க. நீ சும்மா இரு தம்பி. கஸ்டமரோட ரைட்ஸ் என்னன்னு எங்களுக்கு தெரியும். கஸ்டமரோட ரைட்ஸ் தெரியறவங்களுக்கு பேசுற ஆளு யாருன்னு தெரியலையே. அதுவும் இந்த சேலை எடுத்துக்கிட்டு கொடுத்தா பாரு. பெரிய உலக அலக்கிக்கிட்ட இந்த மஞ்சப்படியே போய் கொடுக்கணும் நீ. போன தடவை சும்மா ஒரு சேலை வச்சு பார்த்து தரேன்னு சொன்னதுக்கு அவ என்ன ஆட்டம் ஆடுனா. இப்போ என்ன ஏன் பிரச்சனையில இருக்கீங்க? நான் என்ன பேசுறேன் உங்ககிட்ட? நீ வந்ததே பிரச்சனை தான். வாயை மூடு. மஞ்ச மண்டை. விடுங்க அங்கிள். இவங்களே இப்படிப்பட்ட ஆட்கள் தான். நீ இருமா, நான் பாத்துக்கிட்டே. ஓவரா தான் பேசிட்டு இருக்கவ இவ. சூப்பர். இனி எப்படி நீங்களும் பிரச்சனை இல்லாம கல்யாண புடவை ஷாப்பிங் பண்றீங்கன்னு நானும் பாக்குறேன். வந்த வேலை சூப்பரா முடிஞ்சு. என்னையா ஒரு படி எகிரிட்டு வர என்ன செஞ்சுருவா நீன்னு கேக்குறேன். என்ன செய்வேனா? உங்களை இந்த கடையை விட்டு வெளிய தள்ளிடுவேன். ஓ தள்ளிடுவியா நீ? எங்க கை வச்சு பாரு என் மேல. இந்த கடையிலே போராட்டம் பண்ணி உன்னை பரலோகம் அனுப்பிடுவேன் பாத்துக்க. ஏக்கா என்ன தம்பி நீங்க வேற நடுவுல எக்கா எக்கானிட்டு எங்க எக்காவே எவ்வளவு தம் பிடிச்சு டயலாக் பேசிட்டு இருக்காவ. நீங்க பேசுங்கக்கா. இந்த பாரு யான் சேலை அவட்ட எடுத்து கொடுத்ததுகாண்டி நான் வாங்குற சேலையில எனக்கு 50% டிஸ்கவுண்ட் தரணும் நீ. இல்லனா உங்க ஓனர்ட்ட சொல்லி நீ வேலை விட்டு தூக்கிடுவேன் பாத்துக்க. வேற ரோடா வீடா போய் சாரி விக்க வேண்டியதான். உன்னை நம்பி எவ்வளவு சாரி கூட வாங்க மாட்டா. இந்த டை வேணா வாங்குவாவ. அத வித்து பழச்சிக்க. டேய் சும்மா இருடா. நானும் ரோடா போய் சாரி விக்கணும். ஆமாடா டால்டா. ஆளும் மண்டையும் பெரிய பிளே கிரவுண்டா இருக்க தலையில. வசந்தா போது நீ பேசியதலாம். அச்ச கோபப்படாதீத்தே. எப்படி நீ நம்ம செலக்ட் பண்ண சாரி அந்த பிளேக்கு எடுத்து கொடுக்கலாம்? நம்ம கஸ்டமர் ஆச்சுல, நம்ம தான் கிங். எக்கா நம்மலாம் கிங் இல்லக்கா. நம்மலாம் பெண்கள். எஸ்மா பதில கோவத்துல மாத்தி மாத்தி பேசியே. பாருங்க தே நம்மலாம் இந்த கடைக்கு குவீன். ஏனா கஸ்டமர் தான் கிங்னு சொல்லுவாங்க. நம்ம ஃபீமேல் கஸ்டமர் ஆச்சு, அப்ப நம்மலாம் குவீன். ஒரு ராணியோட சாரி எப்படி அவ இன்னொருத்தருக்கு எடுத்து கொடுப்பாரு? அது தப்பு தானே. அதனால அவங்க மேல உள்ள தப்ப அவங்களே சரி பண்ணணும். அதுக்கு நம்ம எடுக்க போற சேலையில 50% டிஸ்கவுண்ட் அவங்க தரணும். நடக்கிற காரியத்தை பேச வசந்தா. எதுக்கு வீணா பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா? நடக்காதே. கஸ்டமர் தான் கிங். ஐயோ கஸ்டமர் தான் குவீன். நம்ம சொல்லியது நடந்தே ஆகணும். இல்லனா நான் கோர்ட்டுக்கு போவேன், கேஸ் போடுவேன். அதுக்கு முன்னாடி நான் உங்க மேல கேஸ் போடியே. எல்லாரும் ஜெயிலுக்கு போக ரெடியா இருங்க. என்ன சார் பூச்சாண்டி கட்டறீங்களா? பூச்சாண்டி உங்களுக்கு புரியலையா? இவ்வளவு நேரம் அக்கா எப்படி சொன்னாங்க? நாங்க தான் குவீன் ஆக்கும். கஸ்டமர் இஸ் குவீன். நீங்க எந்த ஊர் குயினாவும் இருங்க. நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாதுல்ல. என் பவர் என்னன்னு நான் உங்களுக்கு காமிக்கேன். சொட்டை கொழுப்பு பத்தியமா? ஏ தம்பி உங்க ஓனர் கூப்பிடு. இப்பமே அவர் இங்க வந்தாவணும். இல்லனா கடை 2000 பாத்துக்க. ஏக்கா எங்க ஓனரே இவர்தான்க்கா. என்ன? நல்ல மாட்டி அடி வசந்தா குண்டச்சி. பேசாம பேசுறேன் நீங்கெல்லாம். நீங்கெல்லாம் கஸ்டமர் நினைச்சு உங்களுக்கு நாங்க மரியாதை கொடுக்கும் பத்தியில எங்களை சொல்லணும். உங்களை மாதிரி கஸ்டமரால தான் நல்ல கஸ்டமர் கூட கிடைக்க வேண்டிய உரிமை கிடைக்க மாட்டேங்கி. ஒரு சாரி எடுத்து கொடுத்துட்டேன், அதுக்கு எந்த ஆட்டம் ஆடுறிய? அதே கலர்ல அதே பேட்டர்ன்ல வேற சாரி கேட்டா நாங்க எடுத்து தர போறோம். இல்லன்னா அவங்ககிட்ட பேசி உங்களுக்கு ரிட்டர்ன் தர போறோம். அதுக்கு நீங்க ஆரம்பிக்கிறதே சொட்ட மட்டன்ட்டு என்னதான் பேச்சோ இதெல்லாம். போலீஸுக்கு போன் பண்ணியே அவர் வந்து டிசைட் பண்ணிட்டு யார் மேல தப்புன்ட்டு. வரட்டு என் பக்கம் நியாயம் இருக்கு. உங்க பக்கம் உள்ள நியாயத்தை போலீஸ் வந்து டிசைட் பண்ணிட்டு. இங்க ஃபுல்லா சிசிடிவி கேமரா இருக்கு. நீங்க பேசுனது யார் முதல்ல வம்புக்கு இழுத்ததுன்னு எல்லாம் ரெக்கார்ட் ஆயிருக்கு. போலீஸ் வந்து பாத்துக்கிடும். 50% டிஸ்கவுண்ட் ஆசைப்பட்டு இப்படி மாட்டிட்டீங்களேக்கா. நீ வேற ஒருத்தி சும்மா இருட்டி. சார் அவளுக்கு வாய் கொஞ்சம் அதிகம் சார். கொஞ்சம் மன்னிச்சு விட்டுருங்க. நல்ல காரியத்துக்காண்டி சாரி எடுக்க வந்தோம். பிரச்சனை வேண்டாம். யாருமா? நானா பிரச்சனை பண்ணேன்? இவங்க தான் என்னை இழுத்து வச்சு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. சாரி சார் ப்ளீஸ். இந்த பிரச்சனை இதோட விட்டுருங்களேன். சோனி கொஞ்சம் சொல்லு சோனி. அங்கிள் சொல்லுங்க மேம். பிரச்சனை வேண்டாம் அங்கிள் விட்டுருங்க. அதோ திவ்யா என்னோட ஃப்ரெண்ட் தான் அங்கிள். அவளோட இன்லாஸ் ஃபேமிலி தான் இது. எனக்காக விட்டுருங்க ப்ளீஸ். ஐயோ நீங்களாம் ப்ளீஸ் சொல்லாதீங்கம்மா. நீங்க இவ்வளவு சொல்லியதால விட்டுறேன். இந்த அக்கா கொஞ்சம் இப்படிதான். எப்பனாலும் சண்டைக்கே தான் நிப்பாவ பாத்துக்கிடுங்க. நீங்க தப்பா நினைக்காதீங்க. என்ன நீ? நான் வீணாவா சண்டைக்கு போனேன்? என்னை பத்தி இப்படி பேசுற? ஏம்மா வாயை மூடுங்கம்மா. அந்த பிள்ளை உங்களுக்காண்டி பேசிட்டு இருக்கு. மன்னிச்சு விட சொல்லி நீங்க என்னன்னா அந்த பிள்ளைகிட்ட எகிரிட்டு போறியா? எவ்வளவு பணக்கார வீட்டு பிள்ளை தெரியுமா? அவி அப்பா நினைச்சவன இந்த கடையை விலைக்கு வாங்கிடலாம். ஆனாலும் எவ்வளவு பொறுமையா இருக்கு. நானும் அதனாலதான் அந்த பிள்ளைக்கு தேவையான மரியாதை கொடுக்கேன். ஆனா நீங்க ஒரு கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம அந்த பிள்ளை பேசுறியே. பெரிய மரியாதை இந்த மஞ்ச முடிக்கு. விடுங்க அங்கிள் அவங்க அப்படித்தான். இருந்தாலும் உங்களுக்கு பெரிய மனசுமா.
உங்களுக்கு எந்த saree எல்லாம் வேணும்னு சொல்லுங்க, பையன் உங்களுக்கு பில் போட்டு தருவான். சரியா? ஓகே அங்கிள், நான் பாத்துக்கிட்டேன். ரொம்ப தேங்க்ஸ் சோனி. நீ இல்லனா பிரச்சனை இன்னும் பெருசா இருக்கும். பிரச்சனையே அவளால தான். அறிவு இருக்கா பாரு இந்த புது முட்டாளுக்கு. இதுல என்ன இருக்கு திவ்யா? உனக்காண்டி நான் எதுனாலும் செய்வேன். ரொம்ப நன்றிமா. வா நீயும் சேர்ந்து திவ்யாக்கு saree செலக்ட் பண்ணு. ஓகே ஆண்டி. சீ, மானகெட்ட குடும்பமா இருக்கும் போலயே. இவ்ளோ பிரச்சனை நடந்த பாரு, என்னைக்கு saree எடுக்க மாட்டாவன்னு நினைச்சேன். பார்த்தா saree எடுத்து போனல்ல நிக்காவே. என்னதான் குடும்பமோ. saree ஷாப்பிங் பண்ணி மேடம் ரொம்ப டயர்ட் ஆயிட்டீங்க போல. இல்ல அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. ஏன் ஃபேஸ் டல்லா இருக்கு? ஏதாவது காஃபி ஜூஸ் ஏதாவது குடிக்கிறீங்களா? இல்லங்க வேண்டாம். சரி போட்டோ எடுக்கலாமா? ஸ்மைல் பண்ணு திவ்யா. சூப்பர். கன்றாவி. ஓகே. எனக்கு பிடிச்சவரை என் வீட்டு வேலைக்காரியோட தோள்ல கை போட்டு போட்டோ எடுக்கறாரு. ஷோ கடவுளே, எப்படியாவது பிரச்சனை பண்ணலாம்னு வந்தேன். கடைசில நான் தான் அழுதுட்டு போக வேண்டியிருக்கு. என்ன செய்ய? உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர்